இந்த மீன் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆயிருவீங்கன்னே சொல்வேன். அவ்வளோ யம்மியாக இருக்கும். அது சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிடும் போதுல அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு அட்டகாசமான காம்போ சாம்பார் சாதத்தோட சாப்பிடும் போதுல. இல்லாச்சுன்னா சும்மா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம். இதுக்கு நான் வந்து வாழை மீன் இல்லாச்சுன்னா சுறா மீன் நம்ம எடுத்துக்கிடலாம். ஸோ எந்த மீன் நீங்கள் எடுக்கிறீங்களோ நல்லா ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுறா மீனில் எடுக்கும் போதுல ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சுறா மீனில் உங்களுக்கு வந்து போன்ஸ் வந்து நிறையா இருக்காது. ஆனால் வாழை மீனில் நிறையா போன்ஸ் இருக்கும். நல்லா வந்து டிஸ்கார்ட் பண்ணும் போதுல அதுக்கேற்ப நீங்கள் பார்த்து போன்ஸ் எல்லாமே டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பைஸ் பவுடர் கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பட்டையும் சோம்பு நல்லா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மீனில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு உதிரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் பூ நான் வந்து கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிடுறேன். இல்லை தேங்காய் பூ நீங்கள் எடுத்துக்கலாம், நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிடுறேன். ஒரு தவால நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வர மோஸ்ட்ல கொஞ்சம் வெங்காயமும் மிளகாவும் நல்லா வந்து ஸ்லிட்டஸாக நான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா வதங்கின பிறகு இந்த மீன் புட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு சிம் குக் பண்ணுங்கள். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா உதிரியாக வரும். அந்த ஸ்டேஜில் ஃபைனலாக தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய மீன் புட்டு சூப்பர்பாக ரெடி ஆயிடும்.